நடிகை த்ரிஷா இன்று காலை சென்னை ரோஹிணி தியேட்டரில் ரசிகர்களுடன் சேர்ந்து கருப்பு படத்தின் முதல் காட்சியை பார்த்த சம்பவம் தற்போது இணையத்தில் தீயாக பரவி வருகிறது. கருப்பு படத்தின் ஆடியோ லான்ச் மற்றும் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சிகளில் நடிகை த்ரிஷா பங்கேற்கவில்லை என்பதால் படக்குழுவுக்கும் த்ரிஷாவுக்கும் இடையே ஏதோ பிரச்சனை இருப்பதாக சமூக வலைதளங்களில் பலரும் பேசி வந்தனர். குறிப்பாக படத்தின் ப்ரொமோஷனில் த்ரிஷாவை திட்டமிட்டு தவிர்த்து விட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆனால் அந்த அனைத்து சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்று காலை ரசிகர்களுடன் நேரடியாக தியேட்டருக்கு வந்த த்ரிஷா அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். சென்னை ரோஹிணி தியேட்டரில் காலை 9 மணிக்கு திரையிடப்பட்ட கருப்பு படத்தின் FDFS காட்சியை த்ரிஷா ரசிகர்களுடன் அமர்ந்து பார்த்துள்ளார். அவரை பார்த்த ரசிகர்கள் உற்சாக கோஷங்கள் எழுப்பியதுடன் செல்ஃபி மற்றும் வீடியோக்களையும் எடுத்துள்ளனர். அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. த்ரிஷாவுடன் சேர்ந்து இயக்குனர் RJ பாலாஜி மற்றும் இசையமைப்பாளர் சாய் அபயங்கரும் தியேட்டருக்கு வந்திருந்தனர். படக்குழுவினர் ரசிகர்களுடன் படம் பார்த்து கொண்டாடிய வீடியோக்களும் இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் கருப்பு படம் நேற்று வெளியாக முடியாமல் பல்வேறு நிதி மற்றும் கடன் பிரச்சனைகளை சந்தித்தது. ரசிகர்கள் மதியம் வெளியாகுமா மாலையா இரவா என காத்திருந்த நிலையில் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்து இன்று காலை படம் வெளியிடப்பட்டது. மேலும் கருப்பு படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் சூர்யா பேசிய போது த்ரிஷாவுடன் மீண்டும் நடித்தது 23 வருடங்கள் கடந்ததே தெரியவில்லை என்று கூறியிருந்தார். மௌனம் பேசியதே மற்றும் 6 படங்களுக்கு பிறகு சூர்யா த்ரிஷா ஜோடி மீண்டும் இணைந்திருப்பது ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.